அது அது தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்லிச்சு. அது எங்க போய் முடியும் தெரியாது. அந்த காலமெல்லாம் இந்த காலம் பத்திரம் வயதுக்கானா பேசமா அந்த இடத்த விற்கவே முடியாது அவங்களால. என் தாத்தா பேர்ல இருந்தா விற்கவே முடியாது. என் கேள்வி சொல்லிட்டியோ நம்மளுக்குலாம் வருமா வராதுன்றது அவங்கவுங்க இது அவங்கவுங்க கைக்கு. அதான் சொன்னேன் எங்க அப்பா வாங்கின இடம் விற்றவங்க இவர் வாங்கினது இன்னொரு ஆளு. அது வந்து அவங்களுக்கு விற்றவங்க பேர்ல அம்மாவோட அது வந்து பறிக்கல இடம் இருக்குது அவங்களுக்கு நீ 10 லட்சம் அம்மா சொல்லி அங்க நிலம் இங்க யாருக்கு ஊர்ல இருக்குது அவங்க குத்திக்கு தான் விட்டுருக்காங்க பேர் மாத்தில 50-60 வருஷமா மொத்தமே குத்திக்கு நடத்துறாங்க. இப்ப அவங்க கிட்ட போய் கேட்டா நம்ம கிடைக்குமா எங்க அம்மா 15 வருஷத்துக்கு மேல அவங்க கிட்ட இருந்தாலே அவங்களுக்கு தான் சொல்றேன். இப்போ விக்கிறதுக்காக பாத்துக்காங்க அப்ப சொல்லல. இப்ப போய் கேட்டாலோ நீ யார் பச்சை நீ யார் இல்லைங்கன்னு கேட்பாங்க. நீ அவங்க அவங்க இருக்கணும் அந்த வாங்கினாங்களே அந்த தாத்தா அந்த அவங்கலாம் இருக்கணும். அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு போராடி வாங்கலாம். எங்க அம்மா நான் வாங்கறதுக்கு சொல்ல என் கிட்டயும் இல்ல பயமுடுக்காமனு போயிட்டு அவன் இருக்கு இருக்கிறதே பாதி மடப்பட்டில் இது சோடாக்காரன் எடுத்துருந்தான் குத்தான் அவன் ஒரு சட்டக்கார சொல்லிட்டு விட்டுட்டு தான் அக்கா இப்போ வந்து வாங்கினாங்கல்ல அவங்களோட பேர் வந்து பட்டெல்லாம் கிடையாதான். ஃபர்ஸ்ட் யார் பேர் வந்தோ அவங்களோட இதில் தான் அதுதான் அப்போ மாறாம நிறைய பேர் அப்படியே நின்றுச்சு. எங்களுக்கு நம்ம யாருக்கும் சைன் பண்ணிலாம் கொடுக்கல. போட்டபடியே வந்து அடையாள வீடு வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்க தாத்தாக்கு 10-20 ரூபா கொடுத்துட்டு வீடு கட்டிக்கினாங்க. நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்க கம்ஃபர்டபிள் டைம் எந்த டைம் வேணும்னு டி நகர்லயே அடையார் உள்ள நீ எனக்கு ஒன்று அனுப்பிச்சு திருப்பூர் நான் திருப்பூர் நான் உனக்கு திவ்யாவுக்கு கேட்குறேன் படிச்சிருக்கேன் பக்கத்துலேயே ஸ்கூல் கம்ஃபர்டபுள் அது ஒரு டிகிரி மாதிரி தெரியலையே நான் சொல்லலாம் இந்த மாதிரி நாவலும் அவங்க வெட்டுவாங்க அவங்க போறாங்களா இல்லையான்னு தெரியல. நானும் கேட்கல இனிமேல் தான் கேட்கணும். என் வீட்டுக்கார் நீ போன்றாரு. நீங்களாம் சொன்னதை பார்த்துட்டு நான் போலப்ப அப்படின்னு பேசினேன். ஏன்னா அது ஒரு நான் போல அதனால நான் சொல்றேன். எனக்கு தெரியும் நாங்களுமே சொல்லிட்டு வருவோம். நானே ஒரு வேலை கிடைக்கல எனக்கு வேலைக்கு வேற ஆள் வைக்கணுமா நாங்களே சொல்லுவோம் அவங்க அதாவது வரவங்க ஃபர்ஸ்ட் வந்து செய்வாங்க அப்புறம் அப்படியே செய்ய மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க 2 மாசம் பார்ப்பாங்க 3 மாசம் வேலையை வந்து நிறுத்துவாங்க. இப்போ மாமா பத்திர வயசானாங்க அவங்களுக்கு ஜாமான் பழத்துக்கு காரு இந்த மாதிரி பால் சொல்லிட்டு சொன்னால அன்னைக்கு வரவே இல்லை. அவ்வளோ வேலையை நாங்கள் தான் பார்த்தோம். ஜாமான்